சீரியஸாக என்னால் நம்பவே முடியல. நான் இந்த அவார்டை ஹோல்ட் பண்ணியிருப்பேன்ட்டு. அது இல்லாமல் இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டேஜே ஏறுறேன். நான் கான்வகேஷனுக்கு கூட நான் ஸ்டேஜ் ஏறினதில்ல. ஆக்சுவலாக எல்லாமே சோஷியல் லீகலால் தான். மெயினாக தரணி ப்ரோ, விஷ்ணு ப்ரோ, அதுக்கப்புறம் கணபதி ப்ரோ, இவரோட சப்போர்ட்னால தான் இவ்வளவும் நடந்தது. அது இல்லாமல் அவர் சொன்ன சேல்ஸு ஸ்ட்ராட்டஜி, அவங்க எப்படி மெட்டாட்ஸ் எல்லாம் ரன் பண்ணணும், என்ன மாதிரி கிளைண்ட் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதெல்லாமே ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 85% ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து என்னால் கன்வெர்ட் பண்ண முடியுது சேல்ஸில். சோஷியல் லீகலில் வந்துட்டு ஜஸ்ட் அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கலாம் அப்படின்னு தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு இதுலேயே வந்துட்டு நம்மளை வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக திங்க் பண்ண வச்சுட்டாங்க. நான் அதுக்கப்புறத்துலேருந்து நான் ஃப்ரீலான்சிங் மைண்ட் செட்லேயே இல்லை. நான் ஒரு பிஸ்னஸ் மேனாகவே நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கேற்ற மாதிரியே அடுத்தடுத்த கோர்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது நம்மளோட பிஸ்னஸை வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே பார்த்தனால என்னால் ஈஸியாக இந்த அளவுக்கு வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது.